Hi guys, எஸ் நம்ம சேனல் நேம் தவா கிரேஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் டே 4 பற்றி பார்க்க போகிறோம். அதாவது 90 days சேலஞ்சோட டே 4. ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு ப்ரீவியஸாக மார்க் பண்ண எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிடுறேன். இது ஒரு விஷயம் நடந்திருக்கு, அது உங்கள்கிட்ட நான் வந்து ஷோ பண்ணணும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக மார்க்கெட்டில் இந்த மாதிரி நடக்கிறது வந்து காமன் தான், பட் நீங்கள் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஆக்சுவலாக மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா அந்த ரேஞ்சிலேருந்து இது மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டேவோட கேண்டில் தான் பிரேக் பண்ணியிருக்கு. பட் தேர்ஸ்டே வரைக்கும் ஃபுல்லாக தேர்ஸ்டே வரைக்கும் மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்டு அந்த ஒரு 100 பாயிண்ட்குள்ளே தான் இருந்திருக்கு. ஃபஸ்ட்டு இங்கே ஒரு ஃபேக் அவுட்டை கொடுத்துட்டு, அதாவது ஆல்ரெடி உள்ள எல்லா ஹையவும் பிரேக் பண்ண போல் ஒரு பிரேக் அவுட்டை கொடுத்துட்டு எல்லாரையும் பை எடுக்க வச்சுட்டு அக்ரெசிவாக செல் பண்ணிட்டாங்க கைஸ். இது ஆக்சுவலாக மார்க்கெட்டில் நடந்திருக்கு ப்ரீவியஸாக. இன்றைக்கி என்ன 17th அன்னைக்கு நடந்திருக்கு மார்க்கெட்டில். இது வந்து காமன் தான், நிறைய டைம் நடக்கும். பட் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஒன் வீக் இல்லை, ஒரு 4 to 5 days மூமெண்ட்டை ஜஸ்ட்டு 2 5 minute கேண்டில் அச்சீவ் பண்ணதுன்னா பார்த்துக்கோங்க. 10 நிமிஷத்தில் ஒரு வீக்கோட மொத்த ப்ரைஸையே ஒரே ஒரு கேண்டிலில் முடிச்சிட்டாங்க. ஒரு 2 கேண்டிலில் முடிச்சிட்டாங்க, கீழே இறக்கிட்டாங்க மார்க்கெட்டில் ஓப்பன். இன்றைக்கி டே ஓப்பன் அதுதான், ஒரு ஹை கன்சால்டேஷன், அப்புறம் லோ வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ட்டு பார்ப்போம். இது ஒரு சப்போர்ட்டாக வச்சுக்கிறேன், மேலே ஒரு ரெசிஸ்டன்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். கீழே பிரேக் பண்ணாமல் இருக்கிறத சப்போர்ட்டும், மேலே பிரேக் பண்ண முடியாத இடத்த ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவோம். நான் ஃபஸ்ட்டு அதை மார்க் பண்ணிக்கிறேன். இது வந்து 15 minute கேண்டில். இது இப்படி நம்ம பார்த்தோம்னா ஆக்சுவலாக ப்ரீவியஸாக அந்த 4 days கொடுத்த ஹையை ஒரே நாளில் எல்லாத்தையும் பிரேக் பண்ணிட்டு கீழே வந்துச்சு மார்க்கெட் ஆக்சுவலாக. ஸோ இது டவுன் ட்ரெண்ட்லேயும் இருக்கலாம். மேபி நம்ம இப்போ பண்ணுற இந்த ஒரு 1.5 hours மேலேயும் போகலாம் மார்க்கெட். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இது நம்மளோட டே 4. ஓகேங்களா? நம்மளோட அக்கௌண்ட்டோட டீட்டெயில்ஸை பார்த்துருவோம். ஆக்சுவலாக ப்ரீவியஸாக நம்ம லாஸ் பண்ணியிருந்தோம், அதனால் நம்மள்கிட்ட இப்போது $47 தான் ப்ராஃபிட்டில் இருக்குது. இன்னும் நமக்கு தேவை 47னா கிட்டத்தட்ட இன்னும் 6 days தான் பேலன்ஸ் இருக்குது கைஸ். அதாவது இந்த அக்கௌண்ட் எக்ஸ்பயர் ஆகிடுறதுக்கு அதுக்குள்ளே நம்ம இந்த சேலஞ்சை முடித்து இன்னொரு சேலஞ்ச் வேறு முடிக்கணும். இது ஆக்சுவலாக 2 ஸ்டெப்பு. அதை உங்களுக்கு அடுத்த சேலஞ்ச் போகிறப்ப சொல்கிறேன். இன்னும் 6 days தான் பேலன்ஸ் இருக்குது. $250 ப்ராஃபிட் எடுக்கும். பார்க்கலாம் கைஸ், நல்ல என்ட்ரி கிடச்சிதுன்னா என்ட்ரு ஆகும். ஓகே கைஸ், அங்கே ஒரு கன்சல்டேஷனில் இருந்தது, நெக்ஸ்ட்டு பிரேக் பண்ணி கீழே வந்திருக்கு. ஸோ திரும்ப அந்த பிளேஸ் போகிறப்போ திரும்ப நமக்கு ரிஜெக்ஷன் கொடுத்து திரும்ப கீழே வந்திருக்கு.
ஸோ வெயிட் பண்ணலாம் கைஸ், மார்க்கெட் மேலே போகுமா கீழே வருமானு. நான் ஆக்சுவலாக ஒரு 15 மினிட்ஸில் முடிக்கணும்னு தான் பார்க்குறேன். ஆனால் எல்லா டைமும் ஒரு 30-35 கிட்ட போயிடுது. நெக்ஸ்ட்டு வர வர வீடியோவை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் கைஸ், வீடியோட லென்த்தை. ஏன்னா நல்ல செட்டப் கிடச்சுன்னா உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் கைஸ். ஏன் கைஸ் பிரேக் அவுட்டாக ஃபேக் அவுட்டான்னு பார்க்கலாம். ஏன்னா இது ஆல்ரெடி ப்ரீவியஸாக இருக்குது, எல்லாத்துலேயும் இந்த இடம் வரப்போ ரிஜெக்ட் ஆகிருக்கு. பிரேக்கா ஃபேக்கா பார்க்கலாம் கைஸ். எஸ்கைஸ் ப்ரீவியஸாக எல்லாத்துலேயும் இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆனது, இந்த இடம் மேலே போயிடுச்சு. கெட்டிங் ஆல் ஸ்விப்ஸ். எஸ்கைஸ் எல்லோரும் நிறைய பேர் இந்த இடத்துல செல் எடுத்துகிட்டு ஸ்டாப் லாஸை அங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ எல்லாரோட ஸ்டாப் லாஸும் ஸ்விப் ஆகிடுச்சு. சப்போஸ் பிரேக் அவுட்டாக இருந்ததுன்னா மார்க்கெட் மேலே போகலாம். எஸ் கைஸ் ஃபிபோனாச்சி படி பார்த்தாலுமே நமக்கு எக்ஸாக்டாக கரெக்டான அந்த ஜோனுக்கு தான் வருது. அதாவது அந்த 0.5 வெயிட் பண்ணி பார்ப்போம். கன்ஃபர்மேஷன் கிடைச்சா என்ட்ரி எடுத்துடலாம். எஸ் கைஸ் ஒரு கேண்டில் ரிஜெக்ஷன் கொடுத்துச்சு ஆக்சுவலாக. அடுத்த கேண்டில் ஸ்பீடாக கீழே மூவ் ஆகிட்டுருக்கு. ஐ திங்க் இது ஒரு ரிஜெக்ஷனாக இருக்கலாம் கைஸ், பட் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சடனாக என்ட்ரு ஆக முடியாது. என்ட்ரானால் இஷ்யூ வரும், ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணுவோம். கன்ஃபர்மேஷன் கிடைச்சா என்ட்ரி இருக்கும். ஆக்சுவலாக இதுக்கப்புறம் நாளைக்கு ஒரு நாள் தான் கைஸ் இருக்குது. அதுக்கு அடுத்தது 2 டேஸ் லீவு. சண்டே கோல்டு மார்க்கெட் லீவாக இருக்கும், ஓகேங்களா. அதுக்கப்புறம் மண்டே தான் ட்ரேடு. ஸோ இன்றைக்கி எப்படி போகுதுன்னு பார்ப்போம். நான் இதுவரை எந்த அக்கௌண்ட்டுமே பாஸ் பண்ணதில்லை கைஸ். ஆக்சுவலாக ஃப்ரீ ட்ரையலில் நிறைய அக்கௌண்ட் எடுத்துருக்கேன், இதுவரை எதுவுமே பாஸ் பண்ணதில்லை. நெக்ஸ்ட்டு காசு கொடுத்து இது வரைக்கும் 3 அக்கௌண்ட் வாங்கியிருக்கேன், அதுலேயுமே எதுவுமே பாஸ் ஆனதில்லை, ஓகேங்களா. அதுக்காக தான் நம்ம இந்த ப்ராக்டிஸ் செஷனே. பிகாஸ் நான் நிறைய எரர்ஸ் பண்ணேன், நிறைய மிஸ்டேக்கு அகைன் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஸோ அதுக்காக தான் ஸ்டில் வெயிட்டிங் ஐஸ் ஃபார் கன்ஃபர்மேஷன். பிகாஸ் நான் முன்னாடிலாம் என்ன பண்ணுவேன்னா, இந்த மாதிரி ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் கொடுத்ததுனாலே ட்ரேட் எடுத்துருவேன் செல் சைடில். பட் இப்போது கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணுறேன். அதுபோல் நிறைய இடத்துல லாஸ் பண்ணியிருக்கேன் கைஸ். ஸோ அதனால தான் எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவமே சிறந்த ஆசம். எஸ் கைஸ், இட்ஸ் ட்ரூ. அதுக்காக இப்போ எல்லா எடுக்கிற எல்லா ட்ரேடும் ப்ராஃபிட் ஆகும்னு சொல்ல முடியாது. ஏன்னா மார்க்கெட்டில் மேனிப்புலேஷனுங்கிறது ரொம்ப ரொம்ப காமனான ஒரு விஷயம் கைஸ். நான் சொல்லியிருக்கேனே, ஒரு 20-30 இயர்ஸ் ட்ரேடிங் பண்ணுறவங்க கூட கண்டிப்பாக லாஸ் பண்ணுவாங்க. ஏன்னா மார்க்கெட் அப்படி தான் ஆக்சுவலாக, அதோட நேச்சரே அப்படி தான். அதாவது எப்பயுமே ஒரு செட்டப் எப்பயுமே ப்ராஃபிட் தரும்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால் லாஸஸ் இருக்கும் கைஸ். பட் அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு தான் நம்ம ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வச்சுருக்கோம். ரிஸ்க் ரேஷியோ கரெக்டாக ஃபாலோ பண்ணோன்னா நம்ம கண்டிப்பாக அக்கௌண்ட் பாஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு பே அவுட் வர போவோம் கண்டிப்பாக கைஸ். இந்த 90 days சேலஞ்சில் கண்டிப்பாக ஒரு நல்ல சேஞ்ச் இருக்கும் கைஸ். நம்ம ட்ரேட் இன்னும் நல்ல குவாலிட்டியாக எடுப்போம்.
ஆக்சுவலாக எனக்கு இப்போது நான் பெரிய எப்படி சொல்கிறது ரொம்ப நாள் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள பர்சனும் கிடையாது. ஆக்சுவலாக நான் ஒரு 6 மந்த்தாக தான் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு இருக்க எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தான் நான் வந்து இந்த ட்ரேட்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ நான் வந்து யாருக்கும் எந்த அட்வைஸும் கொடுக்கல. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து நான் ஃபஸ்ட்டு வீடியோஸ் ஸ்டார்ட் பண்ணக்குள்ளேயே சொல்லியிருக்கேன். ஆக்சுவலாக நான் அது மாதிரி ஒன்று பண்ண போகிறேன். அதில் என்னென்னலாம் நடக்குது ஓகேங்களா. நான் வந்து இந்த மாதிரி ஆல்ரெடி 3 அக்கௌண்ட் ஃபில் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் ஒரு 90 days சேலஞ்ச் வைக்க போகிறேன். அதில் எனக்கு சாக்ரிஃபைஸாக நான் வந்து நிறைய பாஸ் பண்ணியிருக்கேன் அக்கௌண்ட்னா நான் ஒரு லைவ் அக்கௌண்ட் எடுப்பேன். இல்லைன்னா திரும்ப ட்ரை பண்ணுவேன். ஆனால் கண்டிப்பாக ட்ரேடிங்கை வந்து குவிட் பண்ண மாட்டேன் கைஸ். கண்டிப்பாக ஒரு நாள் நல்ல நிலைமைக்கு வருவோம். ஓகே கைஸ், இங்கே ஒரு என்ட்ரி கிடைக்கிது. என்ட்ரி ஆகலாம், பட் ஸ்டாப் லாஸ் கொஞ்சம் அதிகமாக வைக்கிற மாதிரி இருக்கும் கைஸ். $69 வந்துச்சுன்னா என்ட்ரி ஆகலாம் கைஸ். $269 ஆக்சுவலாக நம்ம மேலேயே என்ட்ரு ஆகிருக்கணும். பட்டு கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது எப்பயுமே மார்க்கெட் கீழே இவ்வளோ வேகமாக போகிறப்போ ரிட்டர்ன் மேலே ஒரு ஸ்வீப் கொடுக்கும் கைஸ். அந்த டைமில் நம்ம என்ட்ரு ஆகிக்கணும் ஓகேங்களா. ஸ்டாப் லாஸ் ஏன்னா இந்த டைமில் நம்ம ஸ்டாப் லாஸ் இப்போ நம்ம என்ட்ரு ஆனோம்னா ஸ்டாப் லாஸ் ரொம்ப பெருசாக வைக்கிற மாதிரி இருக்கும். சப்போஸ் மார்க்கெட் அகைன் மேலே வந்துருக்குது ஆப்போசிட் டைரெக்ஷனில் போகுதுன்னா நம்ம லாஸ் ஹெவியாக இருக்கும். ஸோ நம்ம லாஸ் ஹெவியாக பண்ணுறதுக்கு இந்த ட்ரேடை எடுக்காமல் இருக்கிறதே பெட்ரு ஓகேங்களா. அதனால தான் நமக்கு டைரெக்ஷன் கரெக்டாக தெரிஞ்சால் கூட நிறைய ட்ரேட் நம்ம மிஸ் பண்ணுறதுக்கு காரணம். அதனால் ஒன்றும் இல்லை கைஸ், நோ வரிஸ். ஏன்னா ஒரு லாஸ் ட்ரேட் எடுக்கிறதுக்கு பதிலாக ட்ரேட் எடுக்காமல் இருக்கிறது எவ்வளோ பெட்டர். ஸோ வெயிட் பண்ணுவோம் கைஸ். எஸ் கைஸ், நம்ம சொன்ன போலவே கீழே வந்துடுச்சு, பார்த்துக்கலாம் கைஸ். நெக்ஸ்ட்டு எதனா செட்டப் கிடைச்சா என்ட்ரு ஆகும். இந்த ட்ரேடு ஆக்சுவலாக ஆல்ரெடி டன், இது முடிஞ்சிருச்சு. நம்ம மேலே என்ட்ரு ஆகிருக்கணும். அது ஃப்யூச்சரில் பண்ணுவோம் கைஸ். இதை இன்னும் கொஞ்சம் ப்ரெடிக்ட் பண்ணி என்ட்ரி கொஞ்சம் குயிக்காக எடுக்கிற மாதிரி ட்ரை பண்ணலாம் ஃப்யூச்சரில். பட் இப்போதைக்கு இதுவே ஓகே கைஸ். நம்ம இப்படி கண்டிப்பாக இது கீழே போகிறதுக்கான ரீசன் நமக்கு தெரியல. அதாவது ப்ரீவியஸாக இருந்த எல்லா கையவும் பிரேக் பண்ணி நிறைய பேருக்கு பிரேக்கிங் கன்ஃபர்மேஷன் கொடுத்து நிறைய பேரை பை எடுக்க வச்சு செல் எடுக்கிறாங்க. ஸோ இது ஒரு மேனிப்புலேஷன். பட் அதே சேம் டைமு நிறைய பேர் செல் எடுத்திருந்தால் கூட அவங்களோட ஸ்டாப்பை இந்த ப்ரீவியஸாக இருக்க இந்த ஹைங்க மேலே தான் வச்சுருப்பாங்க. ஸோ அங்கே வந்துட்டு வருது. ஸோ 2 ரீசனால் இது அது வர போயிருக்கலாம் ஓகேங்களா. இதுவும் கன்ஃபார்மாக இதுதான் ரீசன்னு சொல்ல முடியாது. ஆனால் பட் இது வேலிடான ஒரு ரீசன். இந்த 2 ரீசன் தான். ஸோ உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு கல்லில் 2 மாங்காங்கிற போல் 2 பக்கமும் அவங்களுக்கு ப்ராஃபிட் தான். அதாவது இதுக்கு முன்னாடி செல் என்ட்ரி எடுத்து ஸ்டாப் லாஸ் மேலே வச்சுருக்க எல்லாரோட ஸ்டாப்பையும் போய் ஹிட் பண்ணுறனாலையும் அவங்களால நிறைய ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு திங், அதை பிரேக் பண்ணுறப்போ நிறைய பேர் பை எடுக்கிறப்பையும் அவங்களால நிறைய செல் ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்காக இப்படி ஒரு மூமெண்ட்டு. ஆனால் எல்லா டைமும் அப்படி இருக்குமானா இருக்காது கைஸ். ஆல்ரெடி ப்ரீவியஸாக ஒரு இதில் கூட ட்ராப் ஆகிருப்போம், பார்த்துருப்பீங்க எஸ்டர்டே ட்ரேடில். அதில் பார்த்தீங்கன்னாலும் அப்படி தான். ஆக்சுவலாக மார்க்கெட்டு அது பிரேக் அவுட்டு. நான் இதே போல் ஃபேக் அவுட்னு நினச்சி தான் செல் சைடு எடுத்திருப்பேன். பட் மார்க்கெட்டு அடித்து தூக்கிட்டு மேலே போயிடும் கைஸ். ஸோ அதனால் எதுவும் கன்ஃபர்மேஷன் கிடையாது. நமக்கு கன்ஃபார்ம் கிடைக்கிறப்போ மார்க்கெட் ரொம்ப கீழே போயிடுது. ஸோ ஃப்யூச்சரில் இது மாதிரி ட்ரேட்ஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியாக பண்ணலாம். வெயிட் பண்ணுவோம் கைஸ். நெக்ஸ்ட்டு எதனா நல்ல செட்டப் கிடைச்சா என்ட்ராகலாம்.
7:30 ஆக போகுது. ஸோ இப்போ எதனா ஒரு என்ட்ரி கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது கைஸ். பார்ப்போம். லெட்ஸ் சி. அங்கே என்ட்ரி ஆகிருக்கோம் கைஸ், மிஸ் பண்ணிட்டோம். பட் ஓகே, இட்ஸ் ஓகே. கைஸ், இங்கே ஒரு பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதை பற்றி நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள். அப்படின்னா என்னென்னு ஆக்சுவலாக இந்த இடத்துக்கு வந்து மார்க்கெட் வந்து ரிஜெக்ஷன் கொடுத்துச்சுன்னா நம்ம பை சைடு போகலாம். அப்படி கொடுக்கல, பிரேக் பண்ணி கீழே போகுதுன்னா நம்ம செல் சைடு போகலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம் கைஸ். வெயிட் பண்ணலாம் கைஸ். கன்ஃபார்மாக ரிஜெக்ஷன்னாக தான் நம்ம பை எடுக்கணும். ஓகே கைஸ். ஸோ கண்டிப்பாக பை இல்லை. டவுன் சைடில் போகுதான்ட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு செல் எடுத்துடலாம் கைஸ். கைஸ், நம்மளோட என்ட்ரி செல் சைடு தான் இருக்க போகுது. பட் இன்னும் கொஞ்சம் மார்க்கெட் மேலே வந்துச்சுன்னா ஒன்று பெட்டர் இருக்கும் கைஸ். ப்ரீவியஸாக ஒரு இது இருக்குல்ல 4257, அதுக்கும் மேலே வச்சா கரெக்டாக இருக்கும் கைஸ் நம்மளோட செல். ஸோ வெயிட் பண்ணுவோம். என்ட்ரி வந்து 4251 வரணும் கைஸ். வந்துச்சுன்னா என்ட்ரி ப்ளேஸ் பண்ணிடலாம். கைஸ், பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் கரெக்டான ரெஸ்பான்ஸ் கொடுக்கக்கூடாது. ஏன்னா அதையும் தாண்டி கீழே போயிடுச்சு மார்க்கெட்டு. ஸோ அதை ரெஸ்பெக்ட் பண்ணலை. ஸோ மார்க்கெட் கீழே போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்குது. Four two two six 4244 4252. வெயிட் பண்ணலாம் கைஸ். ப்ரீவியஸாக ஒரு ஹை இருக்குல்ல, அதை பிரேக் பண்ணி மேலே வந்துச்சுன்னா என்ட்ரு ஆகலாம். நம்மளோட என்ட்ரி செல் சைடு தான் இருக்க போகுது. பட் ஸ்டில் வெயிட்டிங் கைஸ். நமக்கான ட்ரேட் மேலே ப்ளேஸ் பண்ணால் தான் ப்ராஃபிட்லேயும் முடிக்க முடியும், எஸ்எல்லும் கொஞ்சம் மேலே வைக்க முடியும். பிகாஸ் சேஃப் சைடு வந்து 4257 இருக்கணும் கைஸ். அதாவது அந்த 57 கிட்ட ஒரு விக் இருக்குல்ல, அந்த விக்குக்கு டாப்லேயே தான் இருக்கணும். வெயிட் பண்ணுறேன் கைஸ். அடுத்த கன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன்.
எஸ் கைஸ், சொன்ன போல் மார்க்கெட் ரிட்டர்ன் மேலே வந்துட்டுருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். மார்க்கெட்டில் மேனிப்புலேஷன் தான் கைஸ் பெரிய விஷயமே. அதாவது மார்க்கெட்டை எப்படி ரன் ஆகுதுன்னா ஹியூமன்ஸோட எமோஷன்ஸை வச்சு தான். அது பிரேக் கொடுத்த மாதிரி கொடுத்துட்டு திரும்ப மேலே கொண்டு வர்றது, மேலே கொண்டு போகிற மாதிரி கொண்டு போயிட்டு திரும்ப கீழே கொண்டு வருது. ஸோ இதில் கொஞ்சம் ஸ்ட்ராங் மைண்டு வேணும் கைஸ், அது ரொம்ப முக்கியம். வெயிட் பண்ணலாம் கைஸ் இன்னும் கொஞ்சம். அதாவது நம்ம டிசிஷனை கரெக்டாக எடுக்கணும் கைஸ், வெயிட் பண்ணி எடுக்கணும். நானுமே இப்போ வரைக்கும் ஒரு லேர்னர் தான், கற்றுக்கிட்டு தான் இருக்கேன். இப்போன்னு இல்லை கைஸ். ஐ திங்க் என்ட்ரு ஆயிடலாம் கைஸ். கைஸ் எஸ், கரெக்டாக அவன் மேலே க்ளோஸ் வைக்கிறதுக்கு முன்னாடியே ட்ரேடை ப்ளேஸ் பண்ணிட்டேன். எஸ் கைஸ், என்னோடய டிபியை நான் 0.1 லாட் எடுத்திருக்கேன். ஸோ நம்மளோட $60 தான் நம்ம மெயின்டைன் பண்ண முடியும். அதனால் அந்த விக்குக்கு மேலே வைக்க முடியல நம்மளால். ஸோ 49லேருந்து 255 அதுக்கு $60 வந்தது கைஸ். ஸோ என்னோடய எஸ்எல்லை 55 வைக்கிறேன். என்னோடய டிபியை 49, 39, 37 வைக்கிறேன் கைஸ். டிபியை எஸ்எல் $60 வச்சுருக்கேன். கீழே ரிஜெக்ஷன் கொடுத்துருக்கேன் கைஸ். அதாவது மார்க்கெட் இன்னும் மேலே போகலாம். என்னோட டிபி வந்து 37 வைக்கிறேன் கைஸ். வெயிட் பண்ணலாம் கைஸ். டிபி 120. கீழே ஃபுல்லாக 2 டைம் ரிஜெக்ட் பண்ணிச்சு கைஸ் கேண்டில். ஸோ இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்துருக்கலாம். பார்ப்போம் கைஸ். எஸ்எல் வர போகாதுன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணலாம். மேலே ரிஜெக்ஷன் கொடுக்குது. ஸோ அப்படியே கீழே வந்துச்சுன்னா கண்டிப்பாக வரும் கைஸ் கீழே. வெயிட் பண்ணலாம். கமான். எஸ் கைஸ், மேலே ரிஜெக்ஷன் கொடுத்துருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்டா திரும்ப மேலே போகிறீங்க? ஐயோ, இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணியிருக்கோம் கைஸ். நான் இது வேறு தான் மார்க்கெட் வரும்னு நினச்சேன். பட் ஸ்டில் கோயிங் அப். ப்ளீஸ் don't do this. minus $30 loss போயிட்டு இருக்கு கைஸ். செல் கெட் பண்ணிடாது வேணும். 254 நம்ம 26 வச்சுருக்கோம் கைஸ். ஓ கைஸ், எஸ்எல் கிட்ட ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் ட்ரேடை மேலே ப்ளேஸ் பண்ணியிருக்கோம் கைஸ். ஏன்னா லார்ஜ் சைஸ் கொஞ்சம் கம்மியாக எடுத்திருந்தோன்னா கரெக்டாக வந்திருக்கும். ஓகே கைஸ், டுடே க்ளோஸ் பண்ணிக்கலாம்.
$60 லாஸோட க்ளோஸ் பண்ணுறேன் டுடே. டுமாரோ பார்க்கலாம் கைஸ். நல்ல இன்டர்வியூவில் எக்ஸாக்டாக என்னோடய எஸ்எல்லை ஸ்வைப் பண்ணிவிட்டு ரிட்டன் ரிஜெக்ஷன் கொடுக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணி தரலாம் கைஸ். இல்லை எஸ்எல் இன்னும் கொஞ்சம் மேலே வச்சுருக்கலாம். பட் நம்ம வந்து ரிஸ்க் ரேஷியோவில் $60 தான் மெயின்டைன் பண்ணுறோம். ஸோ நான் லாட் சைஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் டாப்பில் வச்சுருக்கலாம் கைஸ். பார்ப்போம். இது கம்ப்ளீட்டாக பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை பிரேக் பண்ணிச்சு கைஸ். ஸோ கீழே தான் வரதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. பட் மேபி மேலேயும் போகலாம். வெயிட் பண்ணி பார்க்கலாம். எஸ் கைஸ், லாஸ் நம்ம ஆல்ரெடி 47 தான் இருந்தோம். இப்போ லாஸ் $60. ஸோ -30. டெய்லி லாஸ் லிமிட் 61 ஆயிடுச்சு கைஸ். ப்ராஃபிட் போயிடுச்சு. ப்ராஃபிட்டே இல்லை, மைனஸில் இருக்க அக்கௌண்ட். ஓகே கைஸ், பார்ப்போம். $4250 ஓப்பன் ப்ரைஸு, 4256 க்ளோஸ் ப்ரைஸு. கரெக்டாக எக்ஸாக்டாக நம்மளோட எஸ்எல்லை வந்து ஹிட் பண்ணிச்சு கைஸ். $60 லாஸ். கைஸ் பரவாயில்ல, இப்போயும் நம்மளோட ரிஸ்க் ரேஷியோவில் தான் நம்ம இருக்கோம். பர் டேக்கு $60. என்ன இப்போ ப்ராப்ளம்னா, நமக்கு இதில் எக்ஸ்பைரி டேட் உண்டு. ஸோ அதுக்குள்ளே நம்மளால் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ண முடியுமா தெரில. ஓகே கைஸ், பார்க்கலாம். See you soon. Bye guys. எஸ் கைஸ், எஸ்டர்டே நம்ம பார்த்துருந்தோம். இது ஆக்சுவலாக நான் கட் பண்ணி இதில் ஜாயின் பண்ணியிருக்கேன் கைஸ். எஸ்டர்டே ஒரு ட்ரேட் எடுத்துருந்தோம்ல $60 லாஸில். கரெக்டாக நம்மளோட எஸ்எல்லை 56 ப்ளேஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த 56 வர மார்க்கெட் கரெக்டாக வந்துட்டு அதுக்கப்புறம் நம்மளோட இதில் பார்ப்போம். சார்ட்டில் பார்த்தீங்கன்னா கடைசியாக 4256 ஓகேங்களா, அதில் தான் க்ளோசிங் ப்ரைஸு. எஸ்எல் எதில் வச்சுருந்தாங்க கரெக்டாக 4256.2 தான் நம்மளோட எஸ்எல். 4237 வந்து நம்மளோட டிபியாக வச்சுருந்தோம். பார்த்துக்கிட்டிங்கன்னா 4256 நம்மளோட எஸ்எல்லை கரெக்டாக எடுத்ததுக்கு அப்புறமா மார்க்கெட்டு ஸ்வைன்னு கீழே வந்துருக்கு கைஸ். நம்ம இவ்வளோ பெரிய மூமெண்ட்டுக்குள்ளே எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆக்சுவலி நான் 120 தான் வச்சுருந்தேன், 120 தான் டார்கெட் வச்சுருந்தேன். அது நல்லா கீழே வந்திருக்கு, அது நமக்கு தேவையில்லை. பட் நம்மளோட எஸ்எல்லை கரெக்டாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா கீழே வந்திருக்கு பாருங்கள் கைஸ். இதேமாரி மார்க்கெட்டில் நிறைய டைம் நடக்கும் கைஸ். இப்போலாம் வந்து நமக்கு எப்படி ஆகிடும்னா, என்னடா இது அப்படின்ட்டு ஒரு மாதிரி ரொம்ப ஒரே ஆகிடும் கைஸ். ஸ்டார்டிங்லாம் ரொம்ப இதுவாக இருந்துச்சு இதெல்லாம். இப்போ பரவாயில்ல கைஸ். இப்போ வந்து நம்மளோட லாஸ்ட் லிமிட்டை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறனால ஸோ அந்தளவுக்கு எமோஷன்ஸ் எதுவும் இல்லை கைஸ். பட் இன்னும் கொஞ்சம் ட்ரேடை மேலே ப்ளேஸ் பண்ணியிருந்தோன்னா அழகாக இந்த அக்கௌண்ட்டில் 120 எடுத்துகிட்டு போயிருந்தோம். ஓகே கைஸ், பார்க்கலாம். We are in correct direction. எஸ்எல் தான் கைஸ், இன்னும் கொஞ்சம் மேலே வச்சுருக்கோம். ஓகே கைஸ், லெட்ஸ் see. டுடே ஒரு நல்ல ட்ரேடாக உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். கைஸ் பை, see you. Yes guys, Thursday 18 June 26 7:50. ஆக்சுவலாக இதுக்கும் கொஞ்சம் டைம் வேரியேஷன் இருக்கும் கைஸ். ஏன்னா இது வந்து ஒரு ஃபண்டட் ப்ரோக்கரோடது. இவங்களோட டைமும் அந்த சார்ட்டோட டைமும் எக்ஸாக்டாக மேட்ச் ஆகுது. 17:24 இருக்குது அதில் க்ளோஸ் டைமு.
நமக்கு அந்த கேண்டில் க்ளோஸ் ஆகிருக்கிறது 750. ஸோ அதுக்கு அதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குங்க. டிஃப்ரெண்ட் மீன்ஸ் நான் அதில் இன்னும் 100 ப்ரோக்கர் அது வந்து நம்மளோட ஐஎஸ்டி படி அது ரன் ஆகலை. எஸ் கைஸ், நம்மளோட டிபிங்க தான் வச்சுருந்தோம். என்ட்ரி இங்கே, நம்மளோட எஸ்எல் இங்கே கரெக்டாக அதை போய்ட்டு ஸ்வீப் பண்ணிடுச்சு. ஓகே கைஸ், பரவாயில்ல. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை.